சரி, உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு சொல்றேன். அப்பவாது என்ன நம்புவியா? உனக்கு 7 வயசு இருக்கும்போது உன் கிளாஸ்மேட் சந்திராவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் இந்த வயசுல பேசக்கூடாதுன்னு உன்னை போட்டு நல்லா அடிச்சேன். ஞாபகம் இருக்கா? இதை யாராவது உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. ஓ சரி, இப்ப நம்புவ பாரு. நான் சாகறதுக்கு முன்னாடி என்னோட முத்து மாலைய அந்த டிவிக்கு கீழே இருக்கிற டிராயர்ல கழட்டி வச்சேன். அத போய் எடுத்துட்டு வா. ஏன் நிக்கிற? போய் எடுத்துட்டு வா. சஞ்சய், இப்ப நேரா அம்மாவோட பெட்ரூம்க்கு போ. அங்க தலையணைக்கு கீழே என்னோட இயர் ரிங் இருக்கு, எடுத்துட்டு வா. போ. என்ன சொன்னது இருந்துச்சா? போதுமா இல்ல என்ன சொல்லவா? இருந்தாலும் கடைசியா ஒண்ணு சொல்லிடுறேன். என்னோட மோதிரத்தை பாத்ரூம்ல இருக்கிற ஷெல்ஃப்ல குளிக்கும் போது கழட்டி வச்சேன். போய் எடுத்துட்டு வா. இப்ப நான் அம்மாங்கிறத நம்புறியா? குடு. இனி உனக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை நான் பாத்துக்கிறேன். உன் அம்மா உனக்கு எப்பவுமே துணையாதான் இருப்பேன், உனக்கு உதவியாதான் இருப்பேன். இனி நான் இங்க அடிக்கடி வருவேன். டோன்ட் வரி.
தாமரை, ஆ வாங்க விமல். அன்னைக்கு நீங்க சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கிட்ட மல்லிகாவை கூட்டிட்டு போனீங்கல்ல, டாக்டர் என்ன சொன்னாரு? சாரி விமல், அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு மல்லிகாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கணும். இல்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவது உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ரெண்டையும் செய்யாம விட்டது என்னோட தப்பு தான். இதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னங்க நீங்க, டாக்டர் என்ன சொன்னாரு நான் சாதாரணமா தானே கேட்டேன். அதுக்கு போய் மன்னிப்பு கிணிப்புன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்க போகுது? நியாயமா பார்த்தா நான் தான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கணும். நீங்க அதை செஞ்சிருக்கீங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? இப்ப விமல் கிட்ட எப்படி உண்மையை சொல்றது? உண்மையை சொன்னா விமல் ரொம்ப வேதனைப்படுவாரு. மல்லிகா மேல இருக்கிற பாசம் கூட ஒருவேளை கோபமா மாறலாம். என்ன தாமரை, என்ன யோசிக்கிறீங்க? டாக்டர் என்னதான் சொன்னாரு? இல்ல விமல், மல்லிகா ஏன் இப்படி எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறான்னா, அவளுக்கு நம்ம மேலலாம் தீராத கோவம் இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் அவகிட்ட பாசமா அன்பா நடந்துக்கணும். மல்லிகா மேல பாசமா தானே நடந்துகிட்டு இருக்கோம். அந்த பாசம் அவளுக்கு பத்தல. அவளுக்கு அளவுக்கு அதிகமா பாசத்தை காமிக்கணும்னு அவ விரும்புறா, எதிர்பார்க்கறா. அவ எதை கேட்டாலும் மறுப்பு சொல்லாம உடனே நம்ம செஞ்சணும்னு அவ ஆசைப்படுறா. இந்த மாதிரி தீவிரமா யோசிக்கிறது கூட மனசு சம்பந்தப்பட்ட சிக்கல்னு டாக்டர் சொன்னாரு. அதனால நம்ம எல்லாரும் மல்லிகா மனசு சமாதானப்படுற மாதிரியும் சந்தோஷப்படுற மாதிரியும் இனிமே நடந்துக்கணும் விமல். எல்லாரையும் விட நீங்க அவளோட புருஷன் இல்லையா? நீங்க தான் அவகிட்ட ரொம்ப ரொம்ப பாசமா நடந்துக்கணும். அவ எதிர்பார்க்கறத விட நீங்க அதிகமா அவகிட்ட பாசத்தை காமிக்கணும். அவ எது சொன்னாலும் அது உங்களால ஏத்துக்க முடியாத விஷயமா இருந்தா கூட அவளுக்காக நீங்க விட்டு கொடுக்கணும் விமல். முத காரியமா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்ன செய்யணும் சொல்லுங்க. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். புருஷன் தமல இவ்ளோ அன்பு காமிக்கிறாரேன்னு அவ மனசு நிறைஞ்சு வழியணும். இவ்வளவுதானே? என் மல்லிகாக்காக இதை செய்ய மாட்டானா? பாருங்க, நாளைக்கு மல்லிகாக்கு பிடிச்ச அத்தனையும் வாங்கிட்டு வந்து அவ காலடியில கொட்டனா இல்லைன்னு பாருங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. என் தங்கச்சி மல்லிகா பழைய மல்லிகாவா மாறிடுவா. நீங்க நம்பிக்கையோட போங்க விமல். சரிங்க தாமரை. சாரி விமல், என்ன மன்னிச்சிருங்க. மல்லிகாவுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்குன்னு டாக்டர் சொன்ன உண்மைய உங்ககிட்ட சொல்ல முடியல. இந்த மாதிரி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க தன்னையும் அழிச்சுக்கிட்டு மத்தவங்களையும் சேர்த்து அழிச்சிருவாங்கன்னு டாக்டர் சொன்னதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது? நான் அதை சொன்னா உங்க மனசு தாங்குமா? இப்போ நீங்க காட்டுற அதே பாசத்தை மல்லிகா மேல தொடர்ந்து காட்டுவீங்களா இல்ல வெறுத்துருவீங்களா? இதையெல்லாம் நினைச்சுதான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சேன். சாரி, என்ன மன்னிச்சிருங்க. மல்லிகா, நீ எங்க போயிட்டு வர? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. என்ன மல்லிகா, உன்னோட நடவோட பழக்க வழக்கம் அலங்காரம்லாம் புதுசா இருக்கு. ஏன் இருக்க கூடாதா? இருக்கலாம், ஆனா இப்படியா ஒரேடியா மாறுறது? எல்லாமே ஒரு நாள் மாறக்கூடிய விஷயம் தானே. அதுதானே உலக வழக்கம். மாற்றங்கிறது படிப்படியா வரணும். இப்படி ஒரேடியா மாறக்கூடாது. எனக்கு அதிரடினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த வளவள கொட பிசினஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வெச்சா குடுமி, செரச்சா மொட்டை. இதுதான் ஏன் பாலிசி. நீ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசவே மாட்டிய மல்லிகா. எங்க இருந்து கத்துக்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? இதெல்லாம் கத்துக்கணுமா? எல்லாம் தானா வருது. நான் எப்படி இருக்கேன் அத பத்தி நீ சொல்லலையே. நான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கேனா? எல்லாரும் என்ன புவனேஸ்வரி மாதிரியே இருக்கேன்னு சொன்னாங்க. சிச்சி, அவள மாதிரி நீ இருக்க கூடாது மல்லிகா. அவ கெட்டவ. அவ பேரை கூட நீ சொல்லக்கூடாது மல்லிகா. நீ புவனேஸ்வரி இல்ல, என் தங்கச்சி மல்லிகா. நீ ரொம்ப நல்லவ. நீ புவனேஸ்வரி ஆகிறதுக்கு எந்த சூழ்நிலையிலயும் நான் சம்மதிக்க மாட்டேமா.
ஏய் தாமரை, உன் தங்கச்சி உடம்புக்குள்ளேயே நான் பூந்துட்டேன். நீ உன் தங்கச்சி கிட்ட புவனேஸ்வரி மாதிரி இருக்காதன்னு சொல்றியா? ஆனா உன் தங்கச்சி புவனேஸ்வரியாவே மாறிட்டா. அது தெரியுமா உனக்கு? இனிமேல் எந்த சாமியாலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடி. மம்மி இங்க வா, பேசணும். சீக்கிரம் வா, கீழே இறங்கி வா. அங்கே இரு, நான் வரேன். என்ன சஞ்சய், இந்த நடுராத்திரியில வந்திருக்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நீங்க முத்துமாலை எடுத்து கழுத்துல மாட்டினதும் என் மம்மி நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் சொல்றத கேப்பீங்களா மம்மி? சொல்லுப்பா, நான் இப்ப என்ன செய்யணும்? நீங்க சாகறதுக்கு காரணம் அந்த தாமரை குடும்பம் தானே? ஆமாப்பா, அதுக்காக பழி வாங்கறதுக்கு தானே இந்த மல்லிகா உடம்புல நான் இறங்கியிருக்கேன். அப்போ பழி வாங்க வேண்டியதானே? ஏன் மம்மி சும்மாவே இருக்கீங்க? அவசரப்படாத. அதுக்கு காலம், நேரம், சூழ்நிலை இதெல்லாம் ஒத்து வர வேணாமா? மம்மி, அதுக்குதான் உங்களை எல்லாம் பழி வாங்க நான் ஒரு யோசனையோட வந்திருக்கேன். என்னப்பா யோசனை? அவங்க எல்லாரையும் சாகடிச்சிரு. நீ சாகறதுக்கு காரணமா இருந்த அந்த தாமரை, பாரி, பூவரசு, வெண்ணிலா, விமல், மல்லிகா எல்லாரும் சாகணும். அவங்க எல்லாரையும் நீ சாகடிச்சாதான் எனக்கு நிம்மதி. அந்த குடும்பத்தையே நீங்க கூண்டோட சாகடிக்கிறதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன ஏற்பாடு பாது? சொல்றேன் மம்மி. இது விஷம் மம்மி. எல்லாருக்கும் சாப்பாடுல விஷம் வச்சு கொன்னுருங்க. அதுக்கப்புறம் நீங்களும் விஷத்தை குடிச்சிருங்க. நீங்க உள்ள புகுந்திருக்கிற அந்த மல்லிகாவும் செத்துருவா. அப்புறம் நீங்க வெளியேறிடலாம். யோசனை தாண்டா. இத நான் உடனே செய்யறேன். நீ நாளைக்கு ஒரு பெரிய மாலைய வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்து அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் மலர் அஞ்சலியும் கண்ணீர் அஞ்சலியும் செலுத்திட்டு போ. இப்ப நீ சந்தோஷமா கிளம்பு. அந்த தாமரை குடும்பத்தை அடையாளமே இல்லாம நான் பண்றேன். சஞ்சய், நீ கிளம்பு. நாளைக்கு உனக்கு நல்ல செய்தி வரும். சரி மம்மி, நான் வரேன் மம்மி.
நல்லா தூங்குங்க. நீங்க எல்லாரும் இந்த பூலோகத்துல தூங்குற கடைசி ராத்திரி இதுதான். உங்க எல்லாருக்கும் நான் டிக்கெட் வாங்கிட்டேன். நாளையில இருந்து நீங்க எல்லாரும் வானுலகத்துல ஆவியா இருக்க போறீங்க. தாமரைக்கா, எந்திரிச்சு ரூமை விட்டு வெளியில வா. ஆறு மணிக்கு மேல என்ன தூக்கம் வேண்டி கிடக்கு? நீ வரும்போதே உன் வீட்டுக்காரையும் எழுப்பி அழைச்சிட்டு வா. விமல், நீங்களே எந்திரிச்சு வெளியில வாங்க. விமல், என்னம்மா? காலையிலேயே மல்லிகா அவ வேலையை ஆரம்பிச்சுட்டாடி. வம்பு இழுக்கிறதுக்காக அவ புருஷனையும் பாரியையும் கூப்பிடுறாடி. இப்ப நம்ம 3 பேரையும் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாடி. பேசாம நம்ம 3 பேரும் தூங்குற மாதிரி நடிச்சிருவாங்க. என்ன மல்லிகா அவ கையில இருக்கிற ட்ரேல 5-6 கிளாஸ் அடுக்கி வச்சிருக்கா பாருமா. நம்ம எந்திரிக்கலனா கிளாஸ்ல இருக்கிற தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தினாலும் ஊத்திடுவோம். ஐயா, முன்னெல்லாம் மல்லிகா நீ சிரிக்க சிரிக்க பேசுவாங்க. நானும் அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுவேம்மா. ஆனா இப்ப அவங்கள பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குமா. பேசிட்டே இருக்காதுங்கடி. கண்ணை முடிக்கிட்டு தூங்குடி. கண்ணு முடி தூங்குடி. தூங்கு. என்னக்கா, நான் கூப்பிட்டதுக்கு எந்த பதிலையும் காணோம்? தாமரைக்கா, நான் கூப்பிட்டது கேட்டுச்சா இல்லையா? என்ன தாமரை, மல்லிகா காலையிலே வம்பளுக்கு தயாராயிட்ட போல இருக்கு. ஏன் இப்படி ஆயிட்டானே தெரியல. நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இரு, நானும் வரேன். ஏங்க, அது இல்லைங்க, என் அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இல்ல. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன், அப்புறமா நீங்க வாங்க. தோணவே இல்ல. சரிப்பா, விருந்துக்கு அண்ணன் ஏதாவது உதவி பண்ணணுமா சொல்லு. எந்த உதவியும் நீ செய்ய வேணானே. அண்ணி அழைச்சிட்டு உடனே நீ புறப்பட்டு கைய வீசிட்டு வந்து சேர்ந்தா போதும்.